அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக்கொண்டிருந்தாங்க, கதைத்து கொண்டிருந்தாங்க. கதா கரகன ஹிட்டியா. திடீரென்று வானம் பிளந்து ஒரு மலக்கு கீழே இறங்கினார். அந்த மலக்கு முதலாக இறங்கக்கூடிய சந்தர்ப்பம். அந்த மலக்கு யாரு? அந்த மலக்கு தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த மலக்கை கண்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். திடுக்கிட்டு போனார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்போ அந்த மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு ஒளியை படித்து கொடுத்தாங்க. அது என்ன ஒளி? முதலாவது ஒளி அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவது ஒளி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமன் ரசூலிருந்து முடிய மட்டும் கடைசி 2 ஆயத்துக்கள். இந்த ரெண்டு நூறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படித்து கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த 2ஐயும் நாங்கள் ஓதினா போதும். ஒரு நாளைக்கு இந்த 2ஐயும் ஓதினா போதும். சூரா ஃபாத்திஹாவையும் ஆமன ரசூலையும் ஓதினா எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி விடும். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தூங்க முன்னால் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை யார் ஓதுவாங்களோ அது அவர்களுக்கு போதும். அதே போன்று ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு நோயாளிக்கு அல்ஹம்து சூராவை ஓதி கொடுத்தாங்க. அந்த நோயாளிக்கு உடனே குணம் கிடைச்சிட்டு அந்த நோயாளி வீட்டால் இவருக்கு ஒரு ஆட்டை பரிசாக கொடுத்தாங்க. அந்த சஹாபி ஆட்டை எடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி தான் நான் சூரா ஃபாத்தியாவை ஓதி கொடுத்தேன், அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்து விட்டது, அவங்க ஒரு ஆட்டை தந்தாங்க, அந்த ஆட்டை எடுக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக எடுக்கலாம், அதில் ஒரு பங்கு எனக்கு 3 என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, உங்களுக்கு பயங்கரமான நோய் வருகிறது, பயங்கரமான நோய், அது எந்த பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்லை. என்ன செய்யணும்? அல்ஹம்து சூராவை 7 தடவை ஓதுங்க. அது ஒரு மலத்தண்ணியில் எடுத்தால் மலத்தண்ணிக்கு எடுத்து ஊதுங்க, ஊதி குடிச்சு வாங்கணும். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு ஓதி குடிங்கோ. இன்ஷா அல்லாஹ் எந்த பெரிய நோயாக இருந்தாலும் உங்களுக்கு ஷிஃபா கிடைச்சே ஆகும். அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்கக்கூடியவன். எங்களோட மக்கள் டாக்டரை நம்புகிற அளவுக்கு அல்லாஹ் நம்பல, மருந்தை நம்புகிற அளவுக்கு குர்ஆனை நம்பல. இதனால தான் யாருக்கும் ஒழுங்காக ஷிஃபா கிடைப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, அப்போ நம்பிக்கையோடு ஓதினா தான் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். இது சரியான ஃபவர். அல்ஹம்து சூரா சரியான ஃபவரான சூரா. அதனால் இதை ஓதி தண்ணீரில் ஊதி குடிச்சு வாங்கோ. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட எல்லா தேவைகள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.